சும்மா ஏதோ இச்சிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு சரி கொசு கடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கொசு கிடையாது. எந்திரிச்சு பார்த்ததுலேருந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா பூச்சி, இன்செக்ட். 2 வகையான இன்செக்ட் இருக்கு. அது என்னன்னே தெரியல. 11 மணிக்கு பஸ் ஏறணும். 11 மணிக்கு பஸ் ஏறி 10 மினிட்ஸ் தான் உட்காந்துருந்தேன். நான் சீட்ல 10 மினிட்ஸ் தான் உட்காந்துருந்தேன். 10 மினிட்ஸ்ல உட்காந்துல இருந்தே நான் வந்து சும்மா ஏதோ இச்சிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு சரி கொசு கடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கொசு கிடையாது. எந்திரிச்சு பார்த்ததுலேருந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா பூச்சி, இன்செக்ட். 2 வகையான இன்செக்ட் இருக்கு. அது என்னன்னே தெரியல. அதோட ப்ரீடு தான். ஆனா 2 வகையான இன்செக்ட் எப்படி கடிச்சதுன்னு கூட எனக்கு தெரியல. ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகி இதுல இருந்து இது வரைக்கும் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. காலில் இதுல இருந்து இது வரைக்கும் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே இடுப்புல இருந்து ஃபுல்லா வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்க பக்கத்துல பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொன்னோம். அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ பெருங்கலத்தூர்ல வந்துட்டு அங்க இருந்த டோல் போலீஸ் அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்க வந்து பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பென்சஸும் நாங்களே தான் பார்த்துக்கிட்டோம். அவங்க எதுவுமே பொறுப்பேற்றுக்கவே இல்லை. அவங்களுக்கு திருப்பி நாங்கள் கால் பண்ணோம், அட்டன் பண்ணவே இல்லை. திருப்பி அந்த போலீஸ் கூப்பிட்டதுக்கு தான் அவங்க அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணிட்டு திருப்பி எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்க கிட்ட இருந்து காலையில வரைக்கும் நாங்கள் ஃபோன் பண்றோம், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ பஸ் நிறுத்த சொன்னாலும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பஸ்ஸை மாத்தி தர சொன்னோம், நைட்டே மாத்தி தர சொன்னோம். ஆனா எங்களுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க பண்ணி தரல. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்றாங்க. சீட் ஃபுல்லுன்னு சொல்றாங்க. நாங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும்? 2 பேருமே தான் வந்தீங்க. 2 பேருமே தான் வந்தோம். என்னோட சிஸ்டர் தான் இவங்களுக்கு தான் ஃபுல்லா அஃபெக்ட் ஆச்சு. இதுதான் மெடிக்கல் பில்லு. ஓகே, இந்த பெருங்கலத்தூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வண்டலூர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பில். ஓகே. சீட்ஸும் வந்துட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணி தரல. இருக்க பேசஞ்சர்ஸ் நாங்களா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டோம். அவங்களுக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட இந்த பஸ் டிரைவருக்கோ டிராவல்ஸ்காரங்களுக்கோ கிடையாது. ஓனர் கால் பண்ணோம், பிக் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்கள பஸ் நிறுத்த சொல்லுவோம். பஸ் நிறுத்துவீங்களா இல்லையா கேட்கறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் அவ்வளவு ஓட்டிட்டு வந்துருக்கேன். இல்ல அதுக்கு இல்ல, எனக்கு எங்களுக்கு மட்டும் கம்ப்ளைண்ட் இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம். யாரும் எடுத்துப்பாங்க ரெஸ்பான்ஸ்? எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக சொல்ல வரீங்க நீங்க. அவங்க நைட்டு நாங்க சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஆக்சுவலா யாருமே இல்ல, அதெல்லாம் இல்ல, ஓனர் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. கரெக்ட், அப்பதான் பேசினாங்க. ஓனர் எடுக்கல இல்லைங்களா? ஆமா, அவர் ஓனர்கிட்ட பேசுறீங்க இல்ல, ஓனர் தான் சொன்னாரு இல்லைங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அவரு ஒத்துக்கிட்டாருல. இப்ப எங்களுக்கு நிறுத்தினா என்னன்னு சொன்னாலும் எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களே கவர் பண்ற சொல்லுங்க. இப்ப நீங்க நிறுத்தினீங்கன்னா எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம வண்டி போக கூடாது. ஏன்னா அவங்க ஊர்ல போயிட்டு இப்ப அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. என்னன்னு தெரியணும் இல்லைங்களா கம்ப்ளைண்ட் என்னன்னு. எப்படியாச்சுன்னா இன்னும் வண்டி போயிட்டு தான் இருக்கு. ரயில்வேல இன்னும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. கண்டினியூவா ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க. கேட்டா வந்து ஓனர்கிட்ட பேசுறேன் அப்படின்றாங்க. ஓனர்கிட்ட நாங்க எதுவும் கால் பண்ணி பேசல, அவங்களாதான் பேசினாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லும் போது கூட அவங்களாதான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வேற பஸ் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்காம அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.